வணக்கம் நண்பர்களே, இது என்னுடைய உண்மையான அனுபவம். உங்களுடன் முதல் முறையாக பகிர்கிறேன். என்னுடைய பெயர் ராஜா, வயது 28. இது 7 ஆண்டுக்கு முன்பு நான் கனவிலும் எதிர்பாராத கட்டழகி. என் நண்பனின் அம்மாவுடன் ஏற்பட்ட ஆட்டம். என் பள்ளிக்கால நண்பன் பிரசாந்த், அவனுடைய அம்மா சுந்தரி, வயது 46. அப்போது பார்க்க சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் நடித்த கீதா மாறி இருப்பாள். அவளை பார்க்க குடும்ப பாங்கான உணர்வு தான் வரும். அப்படிப்பட்டவள் எப்படி எனக்கு உணர்வை ஏற்படுத்தினாள் என்று கூறுகிறேன். நான் கல்லூரி முடித்த பின்பு சென்னையில் பிரசாந்த் ரூமில் தங்கி வேலை தேடினேன். அவனுக்கு அப்போது வேலை கிடைத்து விட்டது. நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதே பிரசாந்த் அப்பா தவறிவிட்டார். எனவே அவளுக்கு 36 வயது ஆகும் போதே விதவை ஆகிவிட்டாள். பிரசாந்த் குடும்ப பொறுப்பா நடப்பான். அவன் தினமும் சுந்தரி கூட போன் பேசுவான். நானும் எப்போவாது பேசுவேன். ஊரில் அவன் வீட்டுக்கு அப்போ செல்வேன். நாங்கள் வார இறுதியில் ஊருக்கு வந்தால் ஊர் சுற்றுவது, கிரிக்கெட் விளையாடுவோம். அப்படி ஒரு முறை சனிக்கிழமை காலை நண்பர்கள் பேசிக் கொண்டு இருக்கும் போது கிரிக்கெட் விளையாடலாம் என்று முடிவு செய்தோம். பிரசாந்த் வீட்டில் தான் உள்ளது. என்னை போய் எடுக்க சொன்னான். நானும் அங்கு சென்று கதவை ரொம்ப நேரம் தட்டினேன். எந்த பதிலும் இல்லை. பின்பு கொஞ்ச நேரம் கழித்து கதவு அருகில் உள்ள ஜன்னலை திறந்து சுந்தரி எட்டி பார்த்து யார் என்று கேட்டாள். நான் ராஜா வந்து இருக்கேன்மா என்றேன். சுந்தரி, பிரசாந்த் வீட்டுல இல்லப்பா, வெளியே போய் இருக்கான். நான், தெரியுமா, அவன் தான் பேட் எடுத்துக்கிட்டு வர சொன்னேன், அவன் ரூம்ல இருக்காமே. சுந்தரி, அப்படியா, கொஞ்ச நேரம் வெளியே நில்லுப்பா, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு உள்ள போனாள். போறப்ப ஜன்னலை ஒழுங்க சாத்தமா போயிட்டா. நான் எத்தார்த்தமா எட்டி பார்த்தேன். எனக்கு அதிர்ச்சி. சுந்தரி ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஓடுனா. யப்பா, என்ன ஒரு காட்சி, இப்பாவும் மறக்க முடியல. நான் வாசல்லே அங்கேயும் இங்கேயும் நடக்கிறேன். தப்பு பண்ணிட்டேமோ நினைப்பு மற்றும் ஆடை ரெண்டும் ஒன்னா வருது. அப்புறம் சுந்தரி கதவை திறந்த வெளியே நீல நிற புடவை கட்டி வெளியே வந்தா. எனக்கு அவள புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சு. மேல இருந்து கீழே வர பார்த்தேன். அவளே என்ன பார்த்து, நீ உள்ள போய் பேட்டை எடுத்துக்கோ ராஜான்னு சொன்னா. அப்புறம்தான் எனக்கு கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. நான் மெதுவா அவ கிட்ட போனேன். அவ மேல சோப்பு வாசனை நவர்ந்து வழிவிட்டா உள்ள. பிரசாந்த் ரூம்க்கு போனேன். பேட்டை எடுத்துட்டு வீட்டை விட்டு போகவே மனசு இல்ல. எதையாவது பண்ணும் அசை வந்துச்சு. ரூம் வெளியே வந்து பார்த்தேன். அவ கிச்சன்ல இருந்தா. அவ டக்குன்னு திரும்பி எடுத்துட்டியா, சரி, போகும் போது கிரில் கேட்டை சாத்திட்டு போன்னு சொன்னா. அவளை மறுபடியும் பார்த்ததும் ஆசை வந்துச்சு. இருந்தாலும் அந்த சந்தோஷத்தோடு கிளம்பிட்டேன். அப்புறம் சென்னை போனதும் அவளை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அதே நேரம் பிரசாந்தை பார்க்க தப்பு பண்ணுறோம்னு தோணுச்சு. அவ மேல ஆசை வளர்ந்துக்கிட்டே போக காரணமும் அவன்தான். தினமும் அவன் அம்மா சுந்தரி கூட வீடியோ கால் பேசுவான். எனக்கிட்டையும் கொடுப்பான். ஆனா அவளை பார்க்குற விதமே வேறன்னு அவளுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவனுக்கே தெரியாம அவன் அம்மா போட்டோ எல்லாம் எனக்கு அனுப்பி பார்த்த நாள் பல. அப்போ பார்வர்ட் மெசேஜ் அனுப்புவேன் அவளுக்கு. ஒரு நாள் தப்பா பிட்டு படம் மெசேஜ் மாத்தி பார்வர்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பயம். அப்போ எல்லாம் மெசேஜ் டெலீட் பண்ற வசதி இல்ல. சாரி கேட்டு மெசேஜ் அனுப்பினேன். ரொம்ப நேரம் அப்பாரம் அவளே பார்த்துட்டு கேட்ட, சுந்தரி, என்னை இது இப்படி எல்லாம் அனுப்புற தப்பு இல்லையா? நான் தெரியாம மாத்தி அனுப்பிட்டேன், மன்னிச்சுடுங்கம்மா. சுந்தரி, இப்படி தான் அங்க வேலை திடுறேன் சொல்லிட்டு தப்பு பண்றியா? நான், இல்லம்மா, பசங்கக்குள்ள அனுப்புறது தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. சுந்தரி, உன்னால என் பையன் கேட்டு போயிடுவான் போல. ஒழுங்காக இருக்க பாரு, இல்லன்னா வேற ரூம் போயிட்டுப்பா என பையனை விட்டுரு. நான், சாரி கேட்டேன். இனி தப்பு பண்ண மாட்டேன்னு பிரசாந்த் கிட்ட சொல்ல வேண்டாம்னு கெஞ்சி கேட்டேன். சுந்தரி, இனி எனக்கு நீ எதுவும் அனுப்ப வேண்டாம், ஒழுங்காக இரு.
அவனிடம் நான் எதுவும் சொல்லாம இருக்க நீ நடந்துக்கிறது தான் இருக்குன்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நானும் அவ மேல இருந்த ஆசை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஆனால் சந்தர்ப்பம் எனக்கு அமைந்தது, அதை அடுத்து சொல்லுறேன்.